தூரத்தில் ஒரு அழகான சிற்றூரில் அருண் என்ற சின்ன பையன் படுக்கைக்கு போகிறான். அவன் கண்களை மூடும் அந்த நொடியில் ஒரு மந்திர உலகு திறக்கிறது. அந்த காவிய காடில் மரங்கள் பேசும், நட்சத்திரங்கள் வழிகாட்டும், விலங்குகள் பாடியாடும். அருண் மகிழ்ச்சியாக நடந்து Welcome to our magical forest. ஒரு நாள் ஒரு பெரிய மரம் அவனை அழைத்து மெதுவாக சொல்லுதான், அருணா, எங்கள் நிலவின் மணி காணாமல் போய்விட்டது, அதை தேட உதவுவாயா? அருண் சிரித்தபடி, நிச்சயமாக உதவுவேன் என்று துணிவுடன் சொன்னான். அப்போது ஒரு சின்ன செம்மஞ்சள் நரி வந்தது. என்னோட வா அருண், அந்த மணியை காற்றின் வலைமே இருக்கும் மேக கரடி எடுத்திருக்கும் என்று சொல்லி வழி காட்ட ஆரம்பித்தது. அருண் நரியுடன் மலை ஏறுகிறான். காற்று இசை போல் வீசுகிறது. மேகம் மெதுவாக ஆடுகிறது. மலையின் ஒரு பெரிய மென்மையான மேக கரடி அமர்ந்திருக்கிறது. அவனது கையில் பிரகாசமாக ஒளிரும் நிலவின் மணி. அருண் பயப்படாமல் அருகில் சென்று, கரடி அண்ணாத எங்கள் காட்டு ஒளி, தயவு செய்து திருப்பி தருவீர்களா என்று மென்மையாக கேட்டான். மேக கரடி அமைதியாக சொன்னான், நான் அதை திருடவில்லை அருண். நான் தனியாக இருந்ததால் அதன் இனிய ஒலியை கேட்கவே எடுத்தேன். உங்கள் காடு இருட்டாகி இல்லது என்பதை எமதும் தெரியவில்லை. அவன் உடனே மலையை திருப்பிக் கொடுத்தான். அருண்மணியை எடுத்த நொடி என்று இனிய ஒளி முழு காடும் நிலவொளியில் பிரகாசிக்கிறது. மரங்கள் மகிழ்ச்சி, நட்சத்திரங்கள் நடனம், விலங்குகள் கொண்டாட்டம். அனைவரும் சேர்ந்து நன்றியனும், நீ எங்கள் காட்டு வீரன் என்று கூறுகிறார்கள். அந்த மாயமான ஒளியில் நின்றபடியே அருணுக்கு தூக்கம் வருகிறது. மெதுவாக கண்கள் மூடுகின்றன. அவன் அம்மா போர்வை போர்த்துகிறாள். அருண் சிரித்தபடி இனிமையான கனவுகளுக்குள் சென்று விடுகிறான். இனிய இரவு, இனிய கனவுகள்.